நம்ம நம்பிக்கையும் தேடலும் மட்டும்தான். ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அங்க எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சோம் இல்ல? உண்மைதாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிவி இல்ல, செல்போன் இல்ல, லேப்டாப் இல்ல, ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு கரண்டே இல்லையே, எதுவுமே இல்லாம ஆனா அந்த குறையே தெரியாம இருந்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் என்னாச்சு? சாரி கண்மணி. அஷோ, எதுக்குங்க? இல்ல இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அனுபவிச்சு பேசுறேன் தவிர உனக்கு எப்படின்னு தெரியல. ஒருவேளை ரெசார்ட் போயிருந்தா சாப்பிடறதுக்கு விதவிதமா வாங்கி கொடுத்திருப்பேன். குளூர்ல அப்படி கஷ்டப்பட்டிருக்க வேணாம். ரெசார்ட்ல கூட நீ பாதுகாப்பா இருந்திருக்கலாம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் உங்க கூட அங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தேன். சரி ஓகே, படுத்து தூங்கலாமா? ம். குட் நைட் கண்மணி. குட் நைட்டுங்க. தங்கறதுக்கு ஓலை குடிசையா இருந்தா என்னங்க, அதுவே எனக்காக நீங்க கட்டின தாஜ்மஹால் தானே. என் சந்தோஷம் பாதுகாப்பு ரெண்டுமே நீங்க தானே. உங்க கூட இருந்தா நாம இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் எனக்கு அது சொர்க்கமா தாங்க இருக்கும். நீங்க காணாம போனதுல இருந்து பயந்து போய் நான் இங்க தூங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் எப்படி அன்பு நிம்மதியா தூங்குறீங்க? ஏன் அன்பு போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன விளையாடுறியா? உன்னை எழுப்பி விட்டுட்டு இப்படி கேக்குற? வெக்கமா இல்ல உனக்கு? நீங்க நல்லா தூங்கிடுவீங்க அன்பு, ஆனா எனக்கு தூக்கமே வரலையே. உனக்கு தூக்கம் வரலாம், ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே. என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? உங்களோட பேசுறதுக்கு தான் அன்பு. இந்த டைம்ல பேசுறதுக்கா? எதுக்கு? மொட்டை மாடிக்கு வாங்க சொல்றேன். அதெல்லாம் வர முடியாது. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல, சும்மா போன வை. ஆனா எனக்கு இருக்கு, நான் பேசணுமே அன்பு. இங்க பாரு வெண்ணிலா, நீ பேசுறத கேட்கலாம் நான் தயாரா இல்ல. நான் போன வை. ஒரு நிமிஷம். என்ன இப்போ? இப்ப நீங்க மாடிக்கு வரலனா சத்தியமா சொல்றேன், நான் உங்க ரூமுக்குள்ள வந்துருவேன். கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு தெரியும். சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வெண்ணிலா சொல்றத கேளு. ஹலோ ஹலோ வெண்ணிலா. ஏன் இப்படி பண்ணுங்க அன்பு? உங்களை மறுபடியும் பார்க்க முடியுமா முடியாதான்னு ஒண்ணுமே தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி செத்து பொழைச்சேன் தெரியுமா? என்னை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி அன்பு மனசு வந்துச்சு?